எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி. இப்போது இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தப்போ கூட நிறையா பேர் எதிர்பார்த்தது பெரும்பான்மை இல்லை, 118 சீட்டு கிடைக்கல. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் எப்பப்போ எங்கே எப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு, இது என்னத்தை சொல்ல வருது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 1.5 ஸ்பீட் வச்சு பார்த்துங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும். எல்லா போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். நார்மல் பீப்புளுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக தான் இருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம். 356 அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் வந்து ஆர்டிகல் 356 சொல்கிறது மத்திய அரசு வந்து மாநில அரசை வந்து அமைச்சரவை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அங்கே வந்து கொண்டு வர்றது. இப்போ குடியரசுத் தலைவர் தான் அங்கே ஆட்சி பண்ணுவாரா? கிடையாது. குடியரசுத் தலைவர் அவரோட ரெப்ரசன்டேட்டிவான கவர்னர்கிட்ட அந்த பொறுப்பு, நிர்வாக பொறுப்பை கொடுத்துடுவார். ஸோ இதை நிறைய பேர் கவர்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. பட் அரசியலமைப்பு படி குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு தான் இதை சொல்லணும். மத்திய அரசோட பரிந்துரையினால தான், சென்ட்ரல் கவர்மெண்டோட பரிந்துரையின் பெயரில் குடியரசுத் தலைவர் இந்த ஆட்சியை அமல்படுத்துகிறார். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம். அந்த ஆட்சி வந்து முழு நிர்வாக அதிகாரம் ஆளுநரின் கைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. சரி, இந்தியாவில் எப்போலாம் இந்த ஆட்சி வந்து கொண்டு வந்தாங்க? 1951 பஞ்சாப் முதல் முறையாக இந்த ஆட்சியை வந்து கொண்டு வர்றாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 20, 1951 உள்கட்சி பூசல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி இதை கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? இதுவே அதிக முறை எதிர்கொண்ட மாநிலம் மணிப்பூர். 11 டைம்ஸ், கிட்டத்தட்ட 4.5 வருடம் வந்து இந்த ஆட்சி வந்து மணிப்பூரில் நடந்திருக்கு. இதே வந்து நீண்ட காலம், அதாவது அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் 8 முறை. ஆனால் அதிக காலம் 4600 சில்லறை நாட்கள், 12.5 வருடங்கள் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிக முறை எங்கே நடைபெற்றுச்சு, அதிக டைம்ஸ் எங்கே கொண்டு வந்தாங்க, முதல் முறையாக கொண்டு வந்து பஞ்சாப், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ டைம்ஸ்? 4 டைம்ஸ். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். 1.5 வருஷம் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. 1976, 1980, 1988, 1991 4 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் இன்னொரு குறிப்பிட்ட தகுந்த விஷயங்கள், 1991 அப்புறம் இந்த ஆட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலை. சரிங்க, 1976 கருணாநிதி அவர்கள் வந்து தான் வந்து சிஎம்மாக இருக்காங்க. இப்போது எமர்ஜென்சி காரணம் காட்டி நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் அப்படிங்கிறதையும் காரணம் காட்டி இந்திரா காந்தி அவர்களால் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு, அமைச்சரவை கலைக்கப்பட்டு கவர்னர் ரூல் என்கின்ற பிரசிடென்ட் ரூல் வந்து இங்கே அமல்படுத்திட்டாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1980 எம்ஜிஆர் அவர்கள் வந்து, அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி மத்தியில் ஜனதா கட்சி வந்து ஆட்சி வீழ்ந்து இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் வர்றாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்த பார்ட்டிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே கலைக்கிறாங்க. அதனால இந்த எம்ஜிஆர் அவரோட ஆட்சி வந்து கலைக்கப்படுகிறது. 1988 எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி அம்மையார் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவில் உள்கட்சி பிளவு, அதாவது உள்கட்சி பூசல் நடைபெறுது, நிறைய இது நடக்குது, குழப்பங்கள் நடக்குது. அதன் காரணம் காட்டி 1988 ஆட்சி கலைக்கிறாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா 1991 திமுக டிஎம்கே பீரியடு கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்போதைய பிரதமர் சந்திரசேகர் அப்படிங்கிற அரசால் வந்து கலைக்கப்பட்டது. மாநிலத்தில் டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டது. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த குடியரசு ஆட்சி அப்படின்னு வந்தாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு கேஸ் 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே அப்படி தான் வந்து குடியரசு ஆட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம வந்து இந்த ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. ஓகேங்களா?
இதனால் நிறைய ஒரு குழப்பங்கள் வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டப்பிரிவில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் 356. சரி, நம்ம ஓவராலாக பார்த்துருவோம் என்னென்ன எப்படி சொல்லிட்டு. ஜம்மு காஷ்மீரில் 8 டைம்ஸ் 4668 நாட்கள் கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாபில் 8 டைம்ஸ் 3878. இது எல்லாமே ஒரு தோராயமாக நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அந்த டியூரேஷன் டேஸ் வந்து கொஞ்சம் தோராயமாக இருக்கும். ஓகேங்களா? 1 or 2 டேஸ் முன்ன பின்ன இருக்கலாம். புதுச்சேரியில் 6 டைம், மணிப்பூரில் 11 டைம், உத்தரப்பிரதேசில் 10 டைம், பீகாரில் 8, ஒடிசாவில் 6, வெஸ்ட் பெங்காலில் 4, கேரளாவில் 7, கோவாவில் 5, அசாமில் வந்து 4, கர்நாடகாவில் 6, நாகாலாந்தில் 4, குஜராத்தில் 5 முறையும், தமிழ்நாட்டில் 4 முறை. இது நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள். டேட்ஸும் இம்பார்ட்டன்ட். மத்திய பிரதேசத்தில் 3 முறையும், ராஜஸ்தான் 4 முறையும், ஜார்க்கண்டில் 3, ஆந்திர பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா, மகாராஷ்டிரா, ஹரியானா தலா 3 முறையும் இந்த குடியரசு ஆட்சி வந்து நடந்திருக்கு. சிக்கிமில் 2 முறையும், மிசோரமில் 3 முறை, அருணாச்சல பிரதேசத்தில் 2 முறை, உத்தரகாண்டில் வந்து ஒரே ஒரு முறை 25 நாள். மிக குறைவான நாட்கள் வந்து குடியரசு ஆட்சி நடைபெற்ற இடம் வந்து உத்தரகாண்ட் 2016 25 நாட்கள். ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து 2 முறை, சத்தீஸ்கர், தெலுங்கானா இந்த 2 இடத்துலையும் வந்து இதுவரைக்கும் நெவர் இம்போஸ்ட், இதுவரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இன்டர்வியூவில் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக கூட இருக்கலாம், ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸில் சம்டைம்ஸ் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? இந்த